வணக்கம் காவேரியன்ஸ். அகெயின் இன்றைக்கி வந்து லைவ் ஷோவில் நான் மட்டும்தான் உங்ககிட்ட பேச போகிறேன். வீரா, அப்புறம் எடிட்டர்ஸ் அண்ட் அதர் பீப்புள் எல்லாருமே ஸ்டில் சிக். அதாவது வாய்ஸ் சிவியராக அஃபெக்ட் ஆகிடுச்சு அவங்களுக்கு. அண்ட் ஃபீவர் குறைஞ்சிருந்தாலும் வாய்ஸ் வந்து சிவியராக அஃபெக்ட் ஆகிடுச்சு. அண்ட் கோல்டு பர்சிஸ்ட் ஆகிட்டுருக்கு. அண்ட் ஸோ த ஃபியர் இஸ் நல்லா இருக்கவங்களுக்கும் அவங்க ஸ்ப்ரெட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் நானே வர வேணாம், டு டேக் கேர் ஆஃப் இட் அப்படின்னு சொன்னேன் நான். ஸோ நம்ம வந்து now we'll go into the questions. இன்பராஜ், ஃபெட் ஃபினா ஐபிஓ பற்றி மறக்காமல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டெஃபினட்டாக அது ஷார்ட்லி பண்ணுவோம். பட்டு என்னுடைய இது என்னென்னா, நார்மலி கிரேட் ஐபிஓஸ் நான் இம்மிடியட்டாக சொல்லிடலாம். பட்டு இந்த மாதிரி ஐபிஓஸ்லாம் ஒரு குவார்ட்டர்லையாவது அவங்களோட ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணணும் ஆஃப்டர் லிஸ்டிங். அப்புறமேலு எவாலுவேட் பண்ணால் தான் நம்ம கரெக்ட் பாத்தில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு நான் எப்பொழுதும் நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ வாங்கிறதா இருந்தால் 2 குவார்ட்டரு ஆஃப்டர் லிஸ்டிங் வாங்கிறது பெட்டர் அப்படின்ட்டு. ஏன்னா லிஸ்டிங் ஸ்பேஸ் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட்டு அந்த ப்ரீ லிஸ்டிங் ஃபேஸோட. ப்ரீ லிஸ்டிங்கில் அங்கே வந்து செக்ஸ் அண்ட் பேலன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கே வந்து நிறைய ஸ்க்ரூட்னி இருக்கும், நிறைய பேருக்கு அவங்க வந்து ஆன்சர் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் வந்து எல்லாமே மோர் அண்ட் மோர் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அதனால் வந்து ஒரு 2 தடவை லிஸ்டிங் பார்த்துட்டோம்னா அவங்க வந்து ப்ரீ லிஸ்டிங்க்கு இதையும் கம்பேர் பண்ணி பார்த்து வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் மை ஃபிலாசபி நார்மலாக. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஐ திங்க் ஒரு கொஸ்டின் இஸ் வில் பி எனஃப் நினைக்கிறேன். பிகாஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எனியோ டாட்டா டெக்னாலஜிஸ் வந்து டாட்டா எலிக்ஸியை பீட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதே என்பராஜ். சி 2 பேரும் அந்த சேம் ஸ்டேபிள் தான். அண்ட் வி கனாட் சே. என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க அவங்கள பீட் பண்ணிவிடுவாங்க, அவங்க இவங்கள பீட் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிறது டிஃபிகல்ட் டு சே இட். ஆனால் இந்த பாசிபிலிட்டி 2 பேரும் ஒரே மாதிரி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கனால ஆல்மோஸ்ட் தே கெட் மர்ஜ்ட் இன் ஃப்யூச்சர். அது பாசிபிலிட்டி இருக்குது, கிரேட் பாசிபிலிட்டி. அண்ட் அப்புறம் பத்ருதீன், குட் ஆஃப்டர்நூன் குருஜி, வை ஐஓசிஎல் ஷேர் ப்ரைஸ் கோயிங் அப் அண்ட் எனி ஸ்பெஷல் நியூஸ் இந்த கம்பெனி அப்படின்னு. ஸோ இது வந்து வெரி குட் கொஸ்டின் நான் நினைக்கிறேன். நான் வந்து 2 லைவ் ஷோவோ 3 லைவ் ஷோவுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான். அதில் சொல்லியிருந்தேன் நான் ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் நடந்திருக்கு அப்படின்ட்டு. தட் இஸ் த வெனின்சுலா வந்து பேன் பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்க ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அமெரிக்கா வந்து அந்த பேனை வந்து லிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆஸ் எ ரிசல்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம், ஆயில் ப்ரைஸ் குறையிறத எதிர்பார்க்கலாம் இன் ஃப்யூச்சர் அப்படின்ட்டு. ஆனால் அது வந்து இட் கம்ஸ் வித் கண்டிஷன். என்ன கண்டிஷன் அப்படின்னா, ஒன்று வந்து பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணணும், அப்புறம் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 கண்டிஷனும் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணால் பர்மனெண்ட்டாக அந்த எம்பார்கோவை லிஃப்ட் பண்ணிவிடுவாங்க அப்படின்ட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் வந்துடுது. சம்வேர் இட் ஹேப்பன் இன் அக்டோபர். அண்டு இதை பற்றி இமீடியட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இதனால் வந்து நல்ல வருங்காலம் இருக்குது இந்தியாவுக்கு அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம வந்து ஆயில் இம்போர்ட்டிங் கண்ட்ரி. க்ளோஸ் டு அபவுட் $120 billion நம்ம வந்து ஆயிலுக்கு மட்டுமே இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். 85% ஆஃப் அவர் ரெக்குவயர்மெண்ட்டை இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த டூ மோஸ்ட்லி ஃப்ரம் மிடில் ஈஸ்ட்டு. ரஷ்யா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அண்டு பிகாஸ் ப்ரைஸ் குறைச்சிருந்தனால அவங்ககிட்டேருந்து வாங்கிட்டு இருந்தோம். இப்போ அது கூட குறைஞ்சி போச்சு ரஷ்யாகிட்டேருந்து. இப்போ வந்து இந்த வெனின்சுலா ஆயில் வந்து வரதுனால மார்க்கெட்டில் இப்போ வந்து நிறைய பேர் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி ஐஓசிஎல் யாரோட சைன் பண்ணியிருக்காங்க? வெனின்சுலாவோட ஒரு இன்டர்மீடியேட்டரியோட சைன் பண்ணியிருக்காங்க அக்ரிமெண்ட்டு. என்ன அக்ரிமெண்ட்டுன்னா, பிப்ரவரி மாதத்துலேருந்து ஒரு $7-8
குறைச்சி அவங்கக்கிட்ட இந்த இன்றைக்கி இருக்க ப்ரைஸ்லேருந்து $7-8 குறைச்சி February டெலிவரிக்கு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. இதுதான் குட் நியூஸ் ஃபார் IOCL. ஸோ இது நடந்துருச்சு. நான் வந்து இதை வந்து அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணோன்னே இதை பற்றி சொன்னேன். இதில் நல்ல வருங்காலம் இருக்குது இந்தியாவுக்கு, எஸ்பெஷலி தி ரிஃபைனரிஸ் செக்டாருக்கு. நீங்கள் கூட எடுத்து பார்க்கலாம். ஒரு சம்மர் இன் பிகினிங் ஆஃப் நவம்பர் ஆர் மிடில் ஆஃப் நவம்பரில் இந்த வீடியோ இருக்கும், அதை பற்றி பேசியிருக்கேன் நான். ஸோ அந்த குட் நியூஸ்னால தான் அந்த IOCL, ஈவன் BPCL ஆல்சோ கோயிங் அப். இது வந்து நாட் ஓன்லி ஃபார் தீஸ் கம்பெனிஸ், த என்டையர் ஈவன் த கெமிக்கல் செக்டாருக்கு கூட இது வந்து ஒரு நல்ல நியூஸ், எஸ்பெஷலி த ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ். ஏன்னா அந்த ஒரு செக்ஷன் மட்டும்தான் இன்றைக்கி வந்து ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்கு. அஃப்கோர்ஸ் நாட் நெசசரிலி அந்த ரா மெட்டீரியல் ப்ரைஸு, பட் ஆல்சோ டிமாண்ட் ஆஃப் டேக் ரொம்ப புவராக இருக்கனாலையும் அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ இப்போ இந்த ஆயில் ப்ரைஸ் குறைய ஆரம்பிச்சிச்சுன்னா இந்தியா இஸ் த பிக்கஸ்ட் பெனிஃபிஷரி. இதனால தான் இந்த ஷேர் மார்க்கெட் கூட ஒரு அப்ஸ்விங்கில் போயிட்டுருக்கு அப்படின்னு கூட நான் சொல்லுவேன், நான் தைரியமாக சொல்லுவேன் நான். ஓகே, தினேஷ் குமார்ங்கிற கேட்டுக்கார, ஹவு டு கால்குலேட் இன்ட்ரின்சிக் வேல்யூ ஆஃப் ஸ்டாக் அண்ட் இமேஜின் த சேஃப்டி, ப்ளீஸ் எக்ஸ்பிளைன். ஓகே, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு எக்ஸ்பிளைன் இந்த லைவ் ஷோவில். டெஃபினட்டாக தனியாக ஒரு வீடியோ ஏற்கனவே இதை பற்றி போட்டிருப்போன்னு நினைக்கிறேன். அண்ட் அதாவது 2022 இதை பற்றி போட்டிருப்போம். அப்படி இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக இதை பற்றி ஒரு தனி வீடியோ போடுறேன், எஜுகேஷனல் வீடியோ அப்படின்ட்டு. அதை பாருங்கள் நீங்கள். கீர்த்தி வாசன், ஹலோ சார், குட் யூ share some insights about JP Power, Orient Green stocks and suggest some potential stocks under 100 rupees to invest அப்படின்ட்டு. JP Power and Orient Power இன்னும் டைமே இல்லை. இந்த வீக் ஃபுல்லாகவே எதர் ரெயின் ஆர் யூனோ அதர் பீப்புளோட சிக்னஸ்னாலையும் என்னுடைய சிக்னஸ்னாலையும் அஃபெக்ட் ஆகிடுது. மேபி நெக்ஸ்ட் வீக் அதை ட்ரை பண்ணுறேன் ஒரு டீப் டைவ் பண்ணுறதுக்கு இந்த 2 கம்பெனிஸையும். 100 rupeesக்குள்ளே இருக்கிற ஷேரு அப்படின்னு பார்த்து வாங்குறதோட நல்ல குட் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கிற ஷேராக ஈவன் வந்து ஹையர் தென் 100 rupees இருந்தால் கூட ஏன்னோ அதை வந்து ஒரு டீப் டைவ் பண்ணி அதை வாங்குறது வந்து பெட்டர்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பட் ஸ்டில் நீங்கள் அதை தான் இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஈவன் ஒரு டர்ன் அரவுண்ட் ஸ்டோரி ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் சுஸ்லான் ஆல்சோ. ஆனால் இதெல்லாம் வந்து ஹைலி ரிஸ்கி அண்ட் அவங்களுடைய நிறைய ப்ராப்ளம் வெளியே வந்துட்டாங்க. அண்டு க்ரோத்து பொட்டென்ஷியல் இருக்குது. அண்டு அதனால் அந்த மாதிரி கம்பெனிஸை பார்க்கலாம். அண்டு ஸ்லைட்லி மோர் தென் 100 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் ஸ்டாக்கில் வந்து லெமன் ட்ரீ வில் பி அ வெரி குட் ப்ராஸ்பெக்ட்ஸு. ஆனால் இதெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வில் டேக் லாட் ஆஃப் டைம். அது வரைக்கும் பொறுமையாக நீங்கள் காத்திருக்க வேண்டியது இருக்கும். இதுதான் இம்மீடியட்டாக எனக்கு தோணுது இந்த 2 கம்பெனியும். அப்புறமேல வந்து அப்புறம் முத்துராஜா, ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ், பாலாஜி அமீன்ஸ் குட் ஃபார் ஹோல்டிங் டு நெக்ஸ்ட் 3 to 5 years அப்படின்ட்டு கேட்டிருக்காரு. ஆர்த்தி இண்டஸ்ட்ரி டெஃபினெட்லி அவங்க வந்து ஒரு கிரேட் கம்பெனி ஆன் தி பென்சின் கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. அண்ட் அவங்களோட அதர் குரூப் கம்பெனிஸ் கூட பாருங்களேன், ஆர்த்தி லேப்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆர்த்தி ட்ரக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஸ்டார்டட் பர்ஃபார்மிங் ஸ்லோவாக பெட்டர் இதுக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க. ஈவன் ஆர்த்தி இண்டஸ்ட்ரி ஆல்சோ இன்னொரு 2 to 3 quarters ஐ திங்க் மச் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க இந்த இப்போ இருக்கிறதோட அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் இந்த இதை வந்து நம்ம இந்த 3 கம்பெனியில் எதுக்குமே நம்ம டீப் டைவ் பண்ணல, பட் ஷார்ட்லி அதுக்கு பண்ணுவோம். காமாட்சிநாதன், குட் ஈவினிங் குருஜி. அண்ட் ஸ்க்ரீனர் நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் டேப்பில் கவுண்டிங் இருக்கு இல்லையா, அது நம்பர் ஆஃப் ரிட்டைல்ஸ் ஆர் நம்பர்ஸ் இன்க்ளூடிங் இண்டிவிஜுவல், இன்ஸ்டிடியூஷன் அண்ட் மியூச்சுவல் ஃபண்டு இன்வெஸ்டடியன் அப்படின்னு காமாட்சிநாதன் கேட்டிருக்காரு. அண்ட் ரிட்டைல் இன்ஸ்டிடியூஷன், டிஎல், மியூச்சுவல் ஃபண்டு, எஃபிஐ மற்றும்
இதெல்லாம் வந்து இண்டிவிஜுவலாக கவுண்ட்டு செய்யப்படுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. சரி, பேசிக்கலி இந்த நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்களே, அது வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனாக ஒன்று தான் எடுத்துப்பாங்க. இப்போ சப்போஸ் ஒரு ஃபண்டு இருந்து வச்சுக்கோங்களேன், ஃபண்டு வந்து ஒரு ஸ்கீம் ஃப்ளோட் பண்ணியிருக்காங்களா, அவங்கள வந்து ஒரு ஷேர் ஹோல்டர் தான் எடுத்துப்பாங்க. ஸோ இந்த கம்பெனியில் அவங்க ஷேர் வாங்கியிருந்தா, ஸோ இது வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஒரு வில் பி treated as ஒன் ஷேர் ஹோல்டர். பட் அவருக்கு ஓட்டிங் ரைட்ஸ் மேபி அவரோட நம்பர் ஆஃப் ஷேர்ஸை பொறுத்து இருக்கும். ஸோ இதுதான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். அப்புறம் இளங்கோவன் பாலசுப்ரமணியம் கேன் பி கன்சிடர் வெல் ஸ்பென் அண்ட் பெல் அட் ரைட் நவ் அப்படின்னு கேட்டிருக்காரு. அண்டு சரி, பெல் வந்து இப்போ பாருங்கள், ரீசெண்டாக கூட அவங்க ஒரு போனஸ் ஷேர் கொடுத்தாங்க. தட் இஸ் 2022 நினைக்கிறேன் செப்டம்பரில். அதுக்கு முன்னாடி கூட ஸ்ப்ளிட்டு கூட வந்தாங்க. அண்டு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எப்பொழுதுமே ஒரு டிஃபென்ஸ் செக்டார் அப்படின்னா இமீடியட்டாக என்ன தோணும், கவர்மெண்ட் தானே ஒரே பையரு, அப்புறமேல் வந்து பேமெண்ட் வந்து டிலே ஆகும், பேமெண்ட்டு டேஸ் பார்த்திங்கன்னா ரிசீவபிள் டேஸ் பார்த்திங்கன்னா நியர்லி 300 days 340 days அது மாதிரிலாம் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப எப்படி வந்து இவங்களோட கேஷ் ஃப்ளோவை இவங்க மேனேஜ் பண்ணுவாங்கங்கிறது தான் ஒரு கன்சர்னாக இருக்கும். பட் ஆனால் இந்த இஷ்யூஸ்லாம் இந்த டிஃபென்ஸ் கம்பெனிஸ்லாம் அட்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுடைய ரிசீவபிள் டேஸ்லாம் சிக்னிஃபிகண்ட்டாக குறைஞ்சிட்ருக்கு. அண்ட் ஈவன் ஆஃப்டர் ஸ்ப்ளிட் ஆல்சோ ஆர் ஈவன் ஆஃப்டர் போனஸ் ஆல்சோ இவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுடைய ROE அண்ட் ROCலாம் பார்த்தீங்கன்னா மோர் தென் 15% வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸை டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாம். அண்டு அந்த த்ரஸ்ட் ஏரியா ஆகிடுச்சு. டிஃபென்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு 5 yearsக்கு வில் பி அ கிரேட் செக்டார் டு பி இன் நினைக்கிறேன் நான். ஏன்னா நம்மளுடைய இம்போர்ட் வந்து அபவுட் 90% நமக்கு வேணுங்கிற டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்லாம் 90% நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஈவன் இன்ஃபேக்ட் மோர் தென் த ஆயில் நம்ம வந்து நம்மளோட ரிக்குவயர்மெண்ட்டை ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் கவர்மெண்ட்டோட ஃபிலாசபி என்ன அப்படின்னா, இதெல்லாம் இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணணும், நமக்கு வேணுங்கிற இதை வந்து நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா தட் இஸ் அ ஹால்மார்க் ஆஃப் கிரேட் பவர். இன்டர்நேஷ்னலில் வந்து ஒன்லி த மைட் இஸ் ரைட், அங்கே வேறு எதுவுமே பேசாது. நீங்கள் பவர்ஃபுல்லாக இருக்கணும், நீங்களும் எக்கனாமிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்கணும், அப்போ தான் எதுவுமே அங்கே நடக்கும் வேர்ல்டு ஃபோரத்தில். அதனால் நம்ம வந்து நமக்கு வேணுங்கிற டிஃபென்ஸ் இருக்காமல் நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணியே ஆகணும். அதுக்கு இந்த மாதிரி கம்பெனிஸ் ஆக்சுவலாக HAL அண்டு இந்த பெல், பாரத் எலக்ட்ரானிக்ஸ், இந்த மாதிரி கம்பெனி வந்து வில் ப்ளே இன்க்ரீசிங்லி ஒரு பிகர் ரோல் தான் இன் ஃபியூச்சரில் ப்ளே பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன் நான். ஸோ அதனால் இந்த மாதிரி கம்பெனி வந்து நல்லா டீப் டைவ் பண்ணி அது பிடிச்சிருந்தா வாங்குறது வந்து இட்ஸ் குட் ஆக்சுவலி. இன்ஃபேக்ட் இன்றைக்கி மார்னிங் கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான். அதில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, எனக்கு பிடிச்ச சில ஸ்டாக்ஸை பற்றி நான் பேசியிருக்கேன். அதில் வந்து HAL வந்து ப்ராமினெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் டிஃபென்ஸ் செக்டாரும் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ண வேண்டியது இருக்குது. அதிலே பெஸ்ட் கம்பெனி சூஸ் பண்ணி வாங்குங்க, டெஃபினட்டாக நல்லா கிரேட் ரிட்டர்ன் இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் நான். ஏற்கனவே உங்கள் ஒரு கொஸ்டினை ஆன்சர் பண்ணிட்டேன். காமாட்சிநாதன் பிஜி இன்வைட் பற்றி கேட்டிருக்கீங்க. ஸோ அதை பற்றி நான் லேட்டர் ஆன் டிஸ்கஸ் பண்ணேன். அப்புறம் ராதிகா முத்துக்குமார், கேன் யூ ப்ளீஸ் டாக் அபவுட் ஆட்டோ ஆக்சில் ஷேர்ஸ்? அதான் நீங்கள் லாஸ்ட் டைம் கூட இதை பற்றி கேட்டிருந்தீங்க. இந்த வாரத்தில் பிகாஸ் ஆஃப் த ரெயின் அண்ட் சிக்னஸ் அன்றதுனால எந்த ஷேரும் ஒரு டீப் டைவ் பண்ண முடியல. பட் சூன் ஆட்டோ ஆக்சில் பற்றி பண்ணுறேன். பிஜி இன்வைட் பற்றி பத்ருதீன் கேட்டிருக்காரு. அவர் கூட ஒரு ஏற்கனவே ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கு. ஸோ
பிஜி இன்வெட் வந்து அவங்க எவ்வளோ டிவிடெண்ட் கொடுப்பாங்க, இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் டிஃபிகல்ட் டு ப்ரெடிக்ட். அண்டு அவங்களோட ப்ராஜெக்ட் அப்படியே நின்று போயிடுச்சு. 5 டிரான்ஸ்மிஷன் டவர் அப்படியே நின்று போச்சு. அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி தெரியல. ஸோ அதனாலேயே இவங்களுப்பாங்க அவங்களோட நெட் அசட் வேல்யூக்கு தகுந்தாப்பில் இப்போ போயிட்டுருக்கு. நெட் அசட் வேல்யூஸ் அபவுட் 86, அபவுட் 95, 96 கோட் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த லெவலுக்கு போயிடும் போல் இருக்குது இன்றைக்கி. ஸோ அண்ட் தோஸ் ஆர் லக்கி, அதாவது இப்போ என்ட்ரு பண்ணுறவங்களுக்கு இது வந்து கிரேட் மூன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஷேரை வாங்கிக்கலாம். பட் ஏற்கனவே வாங்கினவங்களும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 120 ரூபா 125 ரூபா வாங்கினவங்க கூட நியர் அபவுட் 25-26 ருபீஸ் இந்த லிஸ்டிங் டேட்லேருந்து இன்றைக்கி வந்திருக்கும். ஸோ அதனால் நோ லாஸ் நோ கெயினில் தான் இருப்பாங்க இன்றைக்கி. பட் இட்ஸ் அ கிரேட் கம்பெனி. லைக் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 10-11% கிடைக்கிது அப்படின்னா எந்த பேங்க்கில் இந்த மாதிரி கிடைக்க போகுது. ஸோ இட்ஸ் அ கிரேட் இன்வெஸ்ட்மெண்ட் தான். அப்புறம் சதீஷ், இரிடா ஸ்டாக் 62 ரூபா 75 பைசா, பி ரேஷியோ 17. லாங் டேர்முக்கு ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் வரட்டும் ஆஃப்டர் லிஸ்டிங் பாருங்கள், பார்த்துட்டு தென் ஒரு டீப் டைவ் பண்ணுங்கள். ஆனால் இது வந்து ரினியூவபிள் அசட்டுக்கு தான் ஃபைனான்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால வந்து பண்ணிட்டும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் ரொம்ப நல்லா பண்ணும். அண்டு இந்த ரினியூவபிள் அசட்ஸ் போடுறவங்க வந்து யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் ரெனியூவபிளில் தான் எனர்ஜி தான் யூஸ் பண்ணி ஆகணும் டு மேனுஃபேக்சர். அந்த மாதிரிலாம் ரூல்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ யூரோப் அண்ட் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா நீ வந்து என்ன எனர்ஜி யூஸ் பண்ணியிருக்க ப்ரூவ் பண்ணு உன்னுடைய கார்பன் ஃபுட் பிரிண்ட்டை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது இம்ப்ளிமெண்ட் ஆகிடும் ஜனவரி 2026 ஸோ அதனால் வந்து எல்லோரும் வந்து ரெனியூவபிள் அசெட்ஸ் போய் ஆகணும். எதர் விண்மில் அட் சோலார் ஆர் சம்டைம்ஸ் ஈவன் ஹைட்ரோ ஆல்சோ. அதனால் இந்த மாதிரி கம்பெனிஸ் ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கெலாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கிரேட்டர் சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட் குவார்ட்டர் ஃபஸ்ட்டு ஆஃப்டர் லிஸ்டிங் ரிசல்ட்ஸ் வரட்டும், பார்ப்போம். பார்த்து அதுக்கு ஒரு டீப் டைவ் பண்ணுவோம். அப்புறம் வாங்குறதா இல்லையாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். அதுதான் என்னுடைய ஒப்பீனியன் ஆன் தட். சம்பத்குமார், டாடா ஸ்டீல் அண்ட் எஸ்என்டி மைனிங் மர்ஜர் பற்றி பேசுங்க ப்ளீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காரு. அவங்களுடைய என்டையர் குரூப் கம்பெனியும் தே ஆர் கெட்டிங் மர்ஜ்ட். இது டாடா ஸ்டீல் மைனிங்காக இருக்கட்டும், எஸ்என்டி மைனிங், இல்லாட்டா இந்தியன் ஸ்டீல் வயர் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் அந்த லிஸ்டட் இதில் பார்த்திங்கன்னா லாங் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் டிசிஐஎல், டாடா மெட்டாலிக்ஸ் அண்ட் டிஆர்எஃப் லிமிடெட் எல்லாருமே மர்ஜ் பண்ணுறாங்க. another 10 monthஸில் நடந்துரும்னு நினைக்கிறேன். டாடா ஸ்டீலோட ப்ராப்ளம் வந்து இந்தியாவில் இல்லை. ஆக்சுவலாக இந்தியாவில் வந்து டிமாண்ட் இருந்துக்கிட்டே இருக்குது. அவங்களுக்கு க்ரோத் இருந்துகிட்டே தான் இருக்குது இந்தியாவில். ஏன்னா நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருக்கும்போது அதுக்கு அத்தியாவசியமான பொருள் வந்து ஸ்டீல். அண்ட் மொரோவர் த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், அதர் ஏரியாஸில் இருக்கட்டும், வேர் ஸ்டீல் இஸ் ப்ரிடாமினன்ட்லி யூஸ்டு, அங்கெல்லாம் டிமாண்ட் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த ஜிடிபி டேட்டா நேற்று கூட பார்த்தோம்ல, அதிலே தெரியுதுல எப்படி இந்தியா இஸ் க்ரோயிங் அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கு ப்ராப்ளம் வந்து எங்கே இருக்குன்னா யூகேலையும் நெதர்லாண்டில் தான் இருக்குது. ஸோ யூகேயில் வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆகணும். இப்போ அவங்க அங்கே இருக்க தி பிளாஸ்ட் ஃபர்னஸை எடுத்துகிட்டு அவங்க வந்து எலக்ட்ரிக் ஆர்க் ஃபர்னஸ் பண்ணணும். ஸோ அதில் தான் அவங்க வந்து ஒரு பிக் இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே பண்ணணும். ஸோ அதில் தான் அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி நெதர்லாண்ட்ஸ்லேயும் சூனர் ஆர் லேட்டர் வந்துடும். ஏன்னா 2026 அங்கே வந்து அவங்க இம்போஸ் பண்ணுறாங்க க்ரீன் ஸ்டீல் ஆர் க்ரீன் எவ்ரிதிங் க்ரீனாக இருக்கணும் அப்படின்ட்டு. அப்போ அந்த கார்பன் நியூட்ரலிட்டி நோக்கி போகணும் அப்படின்னா பிளாஸ்ட் ஃபர்னஸ்லாம் நிறைய கார்பன் எமிட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அவங்களும் வந்து சூனர் ஆர் லேட்டர் வந்து எலக்ட்ரிக் ஆர்க் ஃபர்னஸ்க்கு போய் ஆகணும். ஸோ தே ஆர் கோயிங் டு ஃபேஸ் ப்ராப்ளம். ஆனால் டாடா ஸ்டீல் இந்தியா வில் டூ வெல். ஆனால் டாடா ஸ்டீல் யூரோப் வந்து வில் பி இன் அ ப்ராப்ளம். அது வந்து இதில் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். அதனாலேயே இவங்க பர்ஃபார்மன்ஸ் அடிபட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் நான். அப்புறம் யுவர் வியூஸ் அபவுட்
டிரான்ஸ்ஜீன் பயோடெக் பாலாஜி குமாருங்கிறவர் கேட்டிருக்காரு. எனக்கு அந்த கம்பெனி பற்றி தெரியாது. நான் பார்க்குறேன், சந்தர்ப்பம் கிடச்சுன்னா அதை ஒரு டீப் டைவ் பண்ணி சொல்கிறேன் நான். அப்புறம் தேவ் சஞ்சய், குருஜி ஹோப் வீரா பிரதர் இஸ் வெல். Guruji, will Chinese market completely fell because of Indian market rise? Your views on China financial conditions in future? அப்படின்னா இட்ஸ் ரொம்ப குட் கொஸ்டின் அண்ட் 100% இதுக்கு ஆன்சர் பண்ணி ஆகணும். அண்ட் வித் ரிகார்ட் டு வீரா எடுத்துட்டிங்கன்னா இஸ் ஆல் ரைட். அண்ட் வாய்ஸ் தான் இன்னும் சரியாகலை. கோல்டு பர்சிஸ்ட், டெம்பரேச்சர் அப்பப்போ வந்துட்டு போயிட்டுருக்கு. அண்டு அதோட நம்மளோட எடிட்டர்ஸ் அவங்களும் தே ஆர் ஆல்சோ சிக். அண்டு இன்னொரு பர்சன் ஹஸ் கான் ஃபார் மேரேஜ். ஸோ அவரும் வந்து சேரலை. ஸோ அதுவும் டைம் ஆகும்னு நினைக்கிறேன் வர்றதுக்கு. எனக்கு இந்த சைனீஸ் மார்க்கெட் எடுத்துட்டிங்கன்னா, சைனீஸ் வந்து ஒரு பெரிய எக்கானமி, 6 times பிகர் தென் இந்தியா. அதனால் வந்து அவங்களுடைய இது வந்து நம்மளுடைய ரைஸ்னால் அஃபெக்ட் ஆகுமா அப்படிங்கிட்ட டெஃபினட்டாக அஃபெக்ட் ஆகாதுன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அண்டு அவங்க வந்து நம்மளை டிபெண்ட் பண்ணியே இல்லைன்னு தான் சொல்லுவேன். இன்ஃபேக்ட் அவங்களுடைய எக்ஸ்போர்ட் டு இந்தியா வந்து நியர்லி $100 billion. அண்டு நம்ம க்ரோ பண்ணிகிட்டே இருக்க அவங்களுக்கு இன்னும் நல்லது தான். ஆக்சுவலாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணது ஒன்லி அபவுட் $20 billion, செகண்ட் லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர். அண்டு ஸோ ஃபார் அஸ் த ஃபினான்ஷியல் சைனாவோட ஃபைனான்ஸ் இதை பார்த்திங்கன்னா தே ஆர் இன் அ மெஸ். போத் இண்டிவிஜுவலாக இருக்கட்டும், சம் கண்ட்ரியாக இருக்கட்டும், ஏன்னா ஓவர் லீவரேஜ்னு சொன்னோம், நிறைய பாரோயிங்னால அஃபெக்டடு. பட்டு ஏன்னா ஒன்று பாருங்கள், அவங்க வந்து ஒரு கிரேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் வந்து நிறைய எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. இப்போ இந்தியாவோட கெப்பாசிட்டி எடுத்து பாருங்களேன், ஃபார் பவர்லேயே எடுத்துக்கோங்களேன். நம்ம எவ்வளோ வச்சுருக்கோம், அபவுட் ஒரு 4.5 lakh மெகாவாட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது சைனாவோட கெப்பாசிட்டி என்ன தெரியுமா? இட் இஸ் அபவுட் 12 to 13 lakh மெகாவாட்ஸ். நம்ம எங்கே இருக்கோம், அவங்க எங்கே இருக்கோம், nearly 3 times bigger on this. இன்னும் they are growing, nearly about 30,000 megawatt every year ஆட் பண்ணிகிட்ருக்காங்க. ஈவன் now at this time அமெரிக்கா இஸ் about 8. ஸோ அதனால் சச் அ பிக் கேப் இந்தியாவுக்கும் அவங்களுக்கு இருக்க. இது வந்து இந்த ஏரியாவில் மட்டும் சொல்கிறேன். இப்போ நீங்கள் புல்லட் ட்ரெயின்ங்களா, அது ஃபாஸ்ட் ட்ரெயின், ஹை ஸ்பீட் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா நியர்லி அபவுட் 22,000 kilometers அவங்க போட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன லெவலுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகிருக்கோன்னு பாருங்கள். அதனால் இதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் டெட்டு தான் வந்திருக்கு. அண்ட் மோஸ்ட்லி இட் இஸ் இன்டர்னல் டெட் தான். அதனால் இந்த சைனீஸ் எக்கானமியை வந்து அவங்க ஈஸியாக வந்து இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிவிடுவாங்க. எக்ஸ்டர்னல் டெட்டாக இருந்தால் தான் அவங்க வந்து சிவியராக ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ இன்டர்னல் டெட்டாக இருக்கிறனால அதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க கூடிய சீக்கிரம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் சைனீஸ் எக்கானமிக்கு என்ன ப்ராப்ளம்னா, எக்ஸ்போர்ட் மார்க்கெட் டவுன் ஆனனால அந்த எக்ஸ்போர்ட்டும் வந்து அவங்க கண்ட்ரிலேயே விற்க முடியல அந்த ப்ராடக்ட்ஸ்லாம். அதனால வந்து ப்ரொடக்ஷன் குறைஞ்சிருச்சு, ப்ரைஸஸ் குறைஞ்சிருச்சு. அங்கே இன்ஃப்ளேஷனுங்கிறது இல்லை, ஆல்மோஸ்ட் இட்ஸ் அ டிஃப்ளேஷன் பற்றி தான் அங்கே பேசிகிட்ருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் த லோவஸ்ட்டு அகெயின். ஸோ அதனால் ஆல்மோஸ்ட் நெகட்டிவில் போயிடும் போல இருக்குது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. அதனால் சைனா வந்து நோ வே வில் பி அஃபெக்டட். ஆனால் நம்ம வந்து வில் பி அஃபெக்டட். அவங்க நல்லா இல்லைன்னா நம்ம வந்து அஃபெக்ட் ஆகும். இன்ஃபேக்ட் வந்து த ஹோல் வேர்ல்டு வில் பி அஃபெக்டட் சைனா நல்லா இல்லை அப்படின்னா. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் எப்போ அவங்க சைனா வில் பவுன்ஸ் பேக் அப்படின்ட்டு. நம்மளோட டெக்ஸ்டைல் யூனிட்ஸ்லாம் அவங்க யான் எங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, கிரேட் எக்ஸ்டென்ட் சைனாக்கு தான் போயிட்டு இருந்தது முன்னாடி. இப்போ மார்க்கெட்டே இல்லை அங்கே. ஸோ நம்மளோட டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிலாம் அடி வாங்குறதுக்கு இதுவும் ஒரு காரணம் ஆக்சுவலாக. KSP and Elangovan sir, can you please talk about Aster DM Healthcare? Of course, recently the newஸில் வந்துச்சு, நான் டீப் டைவ் பண்ணல. இட் இஸ் இன் மை ரடார்னு சொல்லுவேன் நான். இது ஹெல்த் கேர் சிஸ்டமாக இருக்கிறனால நான் நியூஸ் படித்தது என்ன பார்த்தோம்னா, இந்தியன் பிஸ்னஸ் அண்ட் இந்த கல்ஃப் கவுன்சில் ஃபார் கோஆப்ரேஷன், அந்த 2 பிஸ்னஸும் டிவைட் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருந்தாங்க.
இதுக்கு தனி இதுவும் அதுக்கு தனியாக இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இப்போ ரன் பண்ணுறது ப்ராப்ளமாக இருக்குதுன்னு சொல்லி தனியாக செப்பரேட் பண்ண போகிறாங்க. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் அவங்க எப்படி பண்ண போகிறாங்கங்கிறத. அண்டு அதோட டீப் டைவ் பண்ணி இந்த கம்மிங் வீக்கில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் அதை பற்றி. GR இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் யூனிபார்ட்ஸ் இந்திய பங்குகளை பற்றி உங்களது பார்வை மற்றும் தற்போது உள்ள விலையில் இந்த பங்குகளை வாங்குவதற்கு கவனத்தில் கொள்ளலாமா அப்படிங்கிற முகமது அபுபக்கர்ங்கிற கேட்டிருக்காரு. இன்ஃபேக்ட் என்ன சொல்ல போகிறேன், GR இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் நான் 2021 வாங்கினேன். நான் அது லிஸ்ட் ஆகி கொஞ்சம் 2 குவார்ட்டருக்கு அப்புறம் வாங்கினேன். பட் இட் இஸ் நாட் பர்ஃபார்ம்டு. ஸோ நான் நிறைய எதிர்பார்த்தேன், பிகாஸ் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஃபோக்கஸ் இருக்கனால இதெல்லாம் நல்லா க்ரோ ஆகும்னு நினச்சேன். பட் டிசப்பாயிண்டிங். இன்னும் அதை ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் நான். அருள் திலீப், கேன் வி பை டைடு வாட்டர் ஆயில்னு கேட்டிருக்காரு. எனக்கு தெரியல அதை பற்றி. நான் சொல்கிறேன்னு படிச்சுட்டு சொல்கிறேன். சார் ப்ளீஸ் டாக் அபவுட் இன்ஃபி பீம். ரம்யா சார் கேட்டிருக்காங்க. ரம்யா கேட்டிருக்காங்க. லாஸ்ட் டைமே கேட்டிங்க, ஐ ரிமெம்பர் இட் வெரி வெல். அந்த இன்ஃபி பீம் நான் ட்ரை பண்ணேன் புரிஞ்சுக்கிறதுக்காக, எனக்கு புரிய மாட்டேங்குது ஃப்ராங்க்லி. அதுதான் உண்மை. இல்லாட்டா சொல்லியிருப்பேன். அதாவது என்னுடைய சர்க்கிள் ஆஃப் இக்னரன்ஸ்குள்ளே வருது அது. எனியோ ஐ வில் ட்ரை. நான் வந்து ஒரு ரியலாக அதை பற்றி என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, இம்மீடியட்டாக அது ஒரு டீப் டைவ் பண்ணிவிடுவேன் அதை. ஸோ ஐம் ட்ரையிங். ஹேமந்த் பிஜி இன்வெட் ஏற்கனவே அதை பற்றி சொல்லிட்டேன் நான். யஷ்வந்த் பிரகாஷ், ஹலோ சார், யுவர் வியூ ஆன் ஸ்ரீராம் பிஸ்டன்ஸ். ஸோ லாஸ்ட் டைம் கூட நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீக் விட்டுருங்க. நான் ஏற்கனவே சொன்ன காரணத்தினால எதுவுமே பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் வீக் வில் ட்ரை. கமலேஷ், ஹலோ குருஜி, டாக் அபவுட் வெர்பூல். டெஃபினெட்லி வில் டூ. மரியா ஷைன் ஆன்சன், ஹலோ குருஜி. டிம்கன், பாரத் ஃபோர்ஜ் டியூப்ஸ் இந்தியா பற்றி சொல்லுங்கள், விச் இஸ் பெட்டர் அப்படின்ட்டு. சரி, டெஃபினட்டாக பண்ணலாம். எல் ஸ்ரீனிவாசன், குருஜி, டாடா ஸ்டீல் அண்ட் அசோக் லைலாண்ட். டாடா ஸ்டீல் பற்றி நான் இப்போ தான் சொல்கிறேன் நான். அசோக் லைலாண்ட் பற்றி இன்னும் நம்ம ஊர் இது இன்னும் நான் இது வரைக்கும் நம்ம டீப் டைவே பண்ணலை. அண்டு பண்ணுவோம் கூடிய சீக்கிரம் அதை பற்றி. அப்புறம் ஜஸ்டின் அசோக் ராஜ், hi sir, sometimes back you talked about SBFC finance, correct? Please discuss this now, buy, sell or hold. SBFC நல்ல ஒரு வெரி குட் ப்ரொமோட்டர்ஸ்லாம் இருக்குது, லைக் இன்க்ளூடிங் மேசச்சூசெட்ஸ் டெக்னாலஜிஸ். பட் இவங்கக்கிட்ட ரிசோர்ஸ் எனக்கு ஒரே ஒரு அந்த இதில் ஒரு நெகட்டிவ் இது என்ன அப்படின்னா, இவங்கக்கிட்ட ரிசோர்ஸாக இன்னும் வந்து கம்ப்ளீட்டாக லென் பண்ணல. இவங்ககிட்ட அக்குமுலேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் நிறைய இருக்குது. அதனாலேயே ஐ ஃபீல் இப்போ இருக்க பர்ஃபார்மன்ஸோட இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் இவங்களோட புக் வேல்யூ பார்த்திங்கன்னா 3 times, இவங்களோட மார்க்கெட் வேல்யூ வந்து 3 times அதர் புக் வேல்யூ இருக்குது. பட் இதெல்லாம் என்பிஎஃப்சி நம்ம பஜாஜ் ஃபைனான்ஸை பார்த்திங்கன்னா 8 கிட்ட இருக்குது. ஸோ சச் அ கிரேட் ஸ்கோப் இருக்குது இவங்க வளர்கிறதுக்கு. அண்ட் பட் ஆனால் அது ஆர்பிஐயோட இப்போ கண்டிஷன் பாருங்கள், இட்ஸ் வில் பி ஹிண்ட்ரிங். என்ன போட்டாங்க அப்படின்னா, தி அசெட் ரிஸ்க் அசெட் வெயிட்டேஜ் ஃபார் த அசெட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும்னு போட்டாங்க. அதனால் இவங்களுக்கு ஏதாவது ஃபர்தராக லெண்டிங் பண்ணோம் அப்படின்னா பேங்க்லேருந்து கிடைக்கிற ஃபண்ட்ஸ் வந்து அட் ஹையர் இன்ட்ரெஸ்ட்டில் தான் கிடைக்கும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கணும் இவங்க எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் பார்த்துட்டு வேணால் சொல்லலாம் எப்படி இவங்க வந்து க்ரோத்துக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, பர்ஃபார்மன்ஸை ஈவன் இப்போ இருக்கிறத பெட்டராக பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். வெங்கட் ரமணன் பார்த்தசாரதி, குருஜி உங்கள் சன் நீரஜ் ஒரு நல்ல டென்னிஸ் பிளேயர் தான், அவரை சேனலுக்கு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் was at the age of 16, இப்போ he is about 27. At the age of 16 he was the ITFல 1434 rank. That is மென்ஸில், ITF மென்ஸில்.
and most promising player under 18 tournament. He won it, and upon he was the number 2, 18 years in India. Great promise ஓட தான் இருந்தான். But when he was 20, he had a shoulder dislocation. He couldn't play it. அப்புறம் ஒரு 2-3 years இந்த இதுலேயே இஷ்யூலே போயிடுது. Despite the best physiosலாம் அட்டன் பண்ணாங்க, போத் இன் ஜெர்மனி அண்ட் ஸ்பெயின். அங்கெல்லாம் போய் கூட பார்த்தோம், நிறைய செலவு பண்ணி பார்த்தது. பட் ஆனால் சரியாகும், பட் அகெயின் அது ரிலாப்ஸ் ஆகிடும், அந்த மாதிரியே போயிட்டே இருந்தது. ஸோ அதனால் திருப்பியும் ஒரு பிரேக் எடுக்க வேண்டியது இருந்தது டென்னிஸ்லேருந்து. ஜஸ்ட் பிஃபோர் பேண்டமிக் அவன் டுனீஷியாவில் இன்ஃபேக்ட் he was playing tournament at that time. அப்போ தான் எல்லா டோர்னமெண்ட்டும் கேன்சல் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்புறம் he flew back to India. அப்புறமேல அவனுடைய கரியருக்கு அது அந்த டென்னிஸ் கரியருக்கு அப்படியே நிற்க, ஏன்னா அது பேண்டமிக்னால எல்லா கோர்ட்ஸு அண்டு எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் he changed his line completely. Now he is Instagrammer, the most influential Instagrammer. Instagram இது வச்சுருக்கான் in his own name, Elangovan, and is doing well. And of course in no way I am connected to that profession, and he is doing it on his own. He has got a very great clients. பார்த்தீங்கன்னா ரைட் ஃப்ரம் கோகோகோலா டு கூகுள் கூட அவனோட கிளைண்ட்டு தான். ஸோ அவங்களுக்காக அந்த ஃபுட் அரீனாவில் இஸ் டூயிங் லாட் ஆஃப் வீடியோஸ் ஃபார் தம். அவங்களுடைய கேம்பெயின்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயின்ஸில் இஸ் பேக் போன். நாட் ஓன்லி இது, டாடா காஃபி அண்ட் நிறைய கம்பெனிஸ்க்கு பண்ணிகிட்ருக்கான். ஸோ நவ் அவனோட ஃபோக்கஸ் நவ் இட் இஸ் ஆன் திஸ். நவ் டென்னிஸ் இஸ் பாஸ்ட். கேட்குறேன், அவன் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டெஃபினட்டாக அவன் கூப்பிட்டு பேசணும். நான் ரமேஷ் கண்ணபிரான், ப்ரைஸ் டிக்ரீஸிங், வாட் இஸ் த ரைட் ப்ரைஸ்? அதோட நெட் அசெட் வேல்யூ பாருங்களேன், இட் இஸ் about 86 இருக்குது. அந்த கம்பெனி பப்ளிஷ் பண்ண இதுலேயே ஸ்டேட்மெண்ட்லேயே இருக்குது. ஸோ நார்மலாக மார்க்கெட் ப்ரைஸ் 1 or 2 rupees எதர் அப் ஆர் டவுன் டு த புக் வேல்யூ தான் கோட் ஆகும் நார்மலாக நெட் அசெட் வேல்யூக்கு. தட் ஷுட் பி த ரீசனபிள் ப்ரைஸ் நம்ம எடுத்துக்கலாம். பட் அந்த லெவலுக்கு போகுமா என்னென்னா கெஸ் பண்ண முடியாது அது. பட் இட்ஸ் அ கிரேட் கம்பெனி. ஏன் இந்த மாதிரி போயிட்டுருக்கு? அஃப்கோர்ஸ் செபியோட ரூல்னாலேயும் ஒரு ரீசன். அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க இப்போ பார்த்தா இன்டிகிரேட் பார்த்திங்கன்னா அவங்க நிறைய லோன் வாங்கி கூட அவங்க ப்ராஜெக்ட்ஸை புது ப்ராஜெக்ட்ஸ் அக்வயர் பண்ணிகிட்ருக்காங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுடைய ரிட்டர்ன் கூட ஈவன் பெட்டராக கிளைம் ஆகிட்டு இருக்குது. பட் ஆனால் இவங்க 5 ப்ராஜெக்ட்ஸோட ஸ்ட்ரக் ஆகிட்டாங்க. இன்ஃபேக்ட் நேற்று கூட பார்த்திங்கன்னா பவர் கிரிட் 2 ப்ராஜெக்ட்ஸ் பிட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கையில் வச்சுருக்காங்க. 2-3 இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அண்ட் மானிட்டைஸ் பண்ணலாம். பட் என்னவோ இந்த பப்ளிக் செக்டாரில் ரொம்ப டிலே ஆகும் டெசிஷனுக்கெலாம். ஸோ அதனாலேயே இந்த கம்பெனியோட ஷேரு கீழே போயிட்டே இருக்குது. செபியோட ரூல் ஆல்சோ ஒரு நெகட்டிவாக இம்பேக்ட் ஆகிட்டுருக்குன்னு தான் சொல்லுவேன். ஸோ பொறுத்துன்னு தான் பார்க்கணும் எப்படி இது டர்ன் அவுட் ஆக போகுது அப்படின்ட்டு. டிடி பவர் சிஸ்டம் லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணலாமா? ப்ரொமோ ஹோல்டிங் 54% to 32%. DNFI ஹோல்டிங் இன்க்ரீஸ்டு. சரி, அதை நான் பார்த்து சொல்கிறேன். இப்போ லேட்டஸ்ட்டாக பார்க்கல. ஜஸ்டின் அசோக் ராஜ், அஃப்கோர்ஸ் போன கொஸ்டின் கேட்டது செல்வகுமார்ங்கிறவர் கேட்டார். இப்போ ஜஸ்டின் அசோக் ராஜ் டிஸ்கஸ்ட் அபவுட் ரெயின் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, டெஃபினட்டாக பண்ணலாம். ராஜ் வெங்கட்ரமணன், ஹலோ சார், குட் ஈவினிங் சார். அப்புறம் சிகாச்சி இண்டஸ்ட்ரி டூயிங் வெல்.
FII are increasing. Sir, tell about this. சிகாச்சி இண்டஸ்ட்ரி நம்ம ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான். ஸோ அதை பாருங்கள், அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். தட் that basically அவங்க வந்து இந்த எக்ஸிபியன்ட் கம்பெனி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மைக்ரோ செல்லுலோஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த இது மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அந்த ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, ஃபுட் இண்டஸ்ட்ரி, அதர் இண்டஸ்ட்ரிக்கு கூட இதுக்கு அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், நேற்று வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃப் எஸ்பெஷலி இந்த ட்ரக் கண்ட்ரோல் ஆஃப் இந்தியா இருக்க பாருங்கள், அவங்க வந்து ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. யாராவது இந்த எக்ஸிபியன்ட் மேனுஃபேக்சரர்ஸ் ஓவராலில் ஆக்சுவலாக வந்து இண்டஸ்ட்ரியல் கிரேட் எக்ஸிபியன்ட் மேனுஃபேக்சர்ஸ் பண்ணி அதை ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு விற்றுட்ருக்காங்களோ அவங்க மேலெலாம் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி வந்து இன்னும் நல்லா வளர்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இவங்க மைக்ரோ கிறிஸ்டலைன் செல்லுலோஸ் பண்ணுறாங்க. எங்கே இருந்துன்னா தட் வுட் பல்ப்புன்னா அதுலேருந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அண்ட் இஸ் வெரி பாப்புலர். அண்ட் இவங்களுடைய பிக்கஸ்ட் சேல்ஸ் வந்து யூரோப் அண்ட் அமெரிக்காவில் தான் இருக்குது, அவர் நார்த் அமெரிக்கான்னு சொல்லலாம். ஸோ அதனால் வந்து இந்த கம்பெனி டு பி வாட்ச்டு, நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. ஆஃப்டர் த IPO வந்து இட் வெண்ட் அப் டு ₹500. அப்புறமேல ஸ்ப்ளிட்டு கொடுத்தாங்க, 1:10 கொடுத்தாங்க. நவ் அகெயின் அந்த 30 கோட்டாச்சு, திருப்பி வந்து இப்போ நவ் வந்து இட்ஸ் அபவுட் 54, 53 அது மாதிரி இருக்குது. இட்ஸ் நல்ல கம்பெனி, குட் கம்பெனி. ஜெயச்சந்திரன், கேசுராம், அல்ட்ராசவுண்ட் மர்ஜர் பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஜெயச்சந்திரன் கேட்டிருக்காரு. கேசுராம் வந்து இப்போ வந்து அல்ட்ராடெக் வந்து ஆல்ரெடி லார்ஜஸ்ட் பிளேயர், 138 மில்லியன் டன்ஸ் வச்சுருக்காங்க கெப்பாசிட்டி. அண்டு இந்த ஒரே கம்பெனி தான் த்ரூ அவுட் இந்தியா சிமெண்ட் பிளான்ட் வச்சுருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லை, இது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு என்ட்ரி கிடைக்கிது, இன்னும் ஜாஸ்தி என்ட்ரி கிடைக்கிது. எங்கே அப்படின்னா கர்நாடகா, தெலுங்கானா இதிலெல்லாம் இவங்க பிளான்ட் வச்சுருக்காங்க. அஃப்கோர்ஸ் இது வந்து சொல்லலாம் இவங்க குரூப் கம்பெனிங்களையே மாற்றிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு பிர்லா குரூப், BK பிர்லான்னு இருக்குது, அந்த குரூப்லேருந்து இவங்க வாங்கியிருக்காங்க இந்த இதை. ஸோ இது ஷேர் தான் ஸ்வாப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான கிளியரன்ஸ்லாம் வர்றதுக்கு அபவுட் 10 months ஆகும். ஸோ ஆஃப்டர் தட் இவங்க வந்து இவங்களுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அப் டு 150 மில்லியன் டன்ஸ் வரைக்கும் போகுது. பட் ஆனால் இவங்களுடைய எய்ம் வந்து அல்ட்ராடெக் வந்து அப் டு 200 மில்லியன் டன்ஸ் இருக்க போகுது. ஏன்னா இவங்க பின்னாடியே இன்ச் பண்ணி மூவ் பண்ணுறது வந்து அதானி சிமெண்ட்டு. ஏன்னா அவங்களும் நிறைய பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ கூட சங்கி சிமெண்ட்டுங்கிற கம்பெனி குஜராத்லேருந்து வாங்கியிருக்காங்க அதானி. அண்ட் அதுக்கு முன்னாடி ACC எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், குஜராத் அம்புஜா, ACC அந்த பிளான்ட்லாம் வாங்கினாங்க. ஸோ அதனால் இவங்க வந்து ஒரு க்ளோஸ் செகண்டாக வந்துட்டு இருப்பாங்க போல இருக்குது அதானி. ஸோ இவங்களோட எய்ம் வந்து 200 மில்லியன் டன்ஸ் பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி லார்ஜ் சிங்கிள் இதுக்கு ஒர்க்கிங் டுவர்ட்ஸ்னு நினைக்கிறேன். ஒரு ஃபியூ பிளேயர்ஸ் தான் இருப்பாங்க போல இருக்குது. அல்டிமேட்டாக இன் another 10 yearsல பார்த்தோம்னா ஜஸ்ட் லைக் டெலிகாம் மாதிரி 2 or 3 பிளேயர்ஸ் மாதிரி, ஈவன் சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில் கூட 2 or 3 பிளேயர்ஸ் தான் இருப்பாங்க போல இருக்குது இப்படி இதை பார்த்தா. பிக்சல், why should we buy HDFC separately when all mutual funds have HDFC as a top stock? Excellent question actually. ஸோ நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் இது தான் வாங்கணும் இல்லை, ETF போய் நீங்கள் வாங்கிக்கலாம், பேங்க் பீஸ்ன்னு அதை போய் வாங்கிக்கலாம். HDFCயே அதில் இருக்குது, ஏன்னா அதில் வந்து ஒரு லார்ஜஸ்ட் பர்சன்டேஜ் இருக்கும். அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் கூட நிறைய இப்போ Nifty 50 வாங்கினீங்கன்னா அதில் இருக்க போகுது. ஏன் தனியாக போய் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அதில் க்ரோ ஆச்சுன்னா இந்த இதுவும் க்ரோ ஆக போகுது. It's a right way of investing also. It's a good way actually, index fund or ETF invest பண்ணுறது. And a great question, great thinking also. I'll say simple thinking, but it's a great thinking. Which is best in long time investment? Tata Power, Adani Power, Torrent Power? ஐயா அப்படின்னு கேட்டிருக்காரு ரமேஷ்ங்கிறவர். ஸோ ஆக்சுவலாக நான் சொல்லுவேன் டாட்டா பவர் அண்ட் டாரண்ட் பவர் எக்ஸலண்ட் கம்பெனிஸ். ரெண்டு பேரும் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. ரீசெண்ட் டைமில் எல்லாருமே ஷிஃப்டிங் அவே ஃப்ரம் தெர்மல்லேருந்து இதுக்கு போயிட்டுருக்காங்க. பட் அதானி எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பியூர்லி தெர்மல் பிளேயராக தான் இருக்காங்க. ஏன்னா இந்த இது வந்து தெர்மலுக்காக போட்டது அது அப்படியே இருக்குது. ஏன்னா க்ரீனுக்கு தனி கம்பெனி அதானி க்ரீன் இருக்குது.
அண்ட் டாடா பவர் அண்ட் டாரண்ட் பவர் வந்து ரினியூவபிள் அசட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறனால அந்த க்ரோத் ஏரியா அந்த இதில் இருக்கிறனாலையும் அப்புறமேல வந்து டாரண்ட் பவர் ஆல்சோ டிஸ்ட்ரிபியூஷன் இதுலேயும் இருக்காங்க குஜராத்தில். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் டாடா பவரா டாரண்ட் பவரா இதில் ரெண்டில் இது ஒன்று அப்படி தான் சூஸ் பண்ண முடியும். ஏன்னா இன்னொரு ஒரு 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டாட்டாவே கிளியராக சொல்லிட்டாங்க, நாங்கள் தெர்மல் பவரே எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவோம் அண்டு இனிமேல் எசென்ஷியல்னால் தான் தெர்மல் பவர் போட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரிட்டிக்கல் பொசிஷனில் வர்றோம் வந்தால் தான் போடுவோம், இல்லாட்டா போட மாட்டோம். ஏன்னா இந்த இதில் பார்த்திங்கன்னா ரினியூவபிள் ஸ்பேஸ்லேயே பார்த்திங்கன்னா டெக்னாலஜி பெட்டர் அண்ட் பெட்டராக போயிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து ஈவன் இந்த ஸ்டோரேஜ் சிஸ்டம்லாம் ஏன்னா வயபிளாக ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது இஸ் கமர்ஷியலி வயபிளாக ஆச்சுன்னா ஆல்மோஸ்ட் தெர்மல் பவர் எஸ்பெஷலி தி கோல் பேஸ்டு தெர்மல் பவர்லாம் அபேண்டன் ஆகிடும் இன்னும் ஒரு 10 இயர்ஸில். அந்த டைரக்ஷன் நோக்கி தான் போகுது ஆக்சுவலாக. இன்ஃபேக்ட் ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இன்றைக்கி எப்படி டெலிகாம் வந்து எப்படி நம்ம வாய்ஸுக்கு நம்ம பேமெண்ட்டே பண்ணுறதில்ல, இட் இஸ் ஒன்லி த டேட்டாவுக்கு தான் நம்ம பேமெண்ட் பண்ணுறோம், அந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்து பவருக்கும் வரும் அப்படின்ட்டு. ஏன்னா we are all moving towards storage and better storage and cheaper cost of batteries அது மாதிரி. அப்படி இருக்கும்போது ஈவன் என்டையர் வேர்ல்டு வில் பிகம் எ சிங்கிள் பிளேஸ் ஃபார் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட். அண்டு எங்கே இப்போ பங்களாதேஷ் இதில் பர்மாவில் வந்து சன்ஷைன் இருக்கும்போது இந்தியா வந்து டார்க்னஸில் இருக்கும். ஸோ அங்கே ஜென்ரேட் பண்ணி எக்ஸஸ் பவர் அங்கே சன்லைட் செட் ஆனோடனே நம்ம வந்து நமக்கு வந்து டே லைட்டாக இருக்கும்போது நம்ம ஜென்ரேட் பண்ணி அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அதே மாதிரி மிடில் ஈஸ்ட், ஸோ நமக்கு தேவையானப்போ அங்கே வந்து சன்லைட் இருக்கும், ஸோ அங்கேருந்து பவர் இங்கே வந்துட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஹோல் வேர்ல்டு வில் கெட் யுனைடெட் த்ரூ கேபிள்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பவரில். ஸோ அதுக்கு வந்து ஸ்டோரேஜ் இஸ் அ கீ திங். ஸோ டெஃபினட்டாக அந்த டைரெக்ஷனில் நம்ம மூவ் இன் பண்ணிவிடுவோம். ஏன் அப்படின்னா அந்த கிளைமேட் சேஞ்ச் பாருங்கள், இப்போ வந்து ஹவு வந்து சைக்ளோன் இஸ் ஹிட்டிங் அஸ் ஸோ ஹார்ட். முந்திலாம் இந்த மாதிரிலாம் ரெயினே இருக்காது, வந்துச்சுன்னா ஹியூஜ் ரெயினாக இருக்குது, ஃப்ளட்டிங்கு, இதனால் எவ்வளோ ப்ராப்ளம் பாருங்கள், சிவியர் ப்ராப்ளம் போத் ஹெல்த் வைஸும் சரி, இல்லாட்டா ஃப்ளட்டிங்னால் வந்து எவ்வளோ லோ லையிங் ஏரியாஸ்லாம் அண்டர் வாட்டரு. எதர் வந்து தண்ணி இல்லாமல் நம்ம கஷ்டப்பட்டுட்ருக்கோம், இல்லாட்டி எக்ஸஸ் தண்ணி வந்து கஷ்டப்பட்டுட்ருக்கோம். ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம்ஸ்லாம் போயிட்டுருக்கோம். இதெல்லாம் டியூ டு 100% வந்து ஷுவர்லி டியூ டு கிளைமேட் சேஞ்ச். அதனால் நம்ம வில் பி ஃபோர்ஸ்டு, ஈவன் ஹை காஸ்ட்டாக இருந்தால் கூட நம்ம 10 இயர்ஸில் நம்ம அதை நோக்கி போயிடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ another few questions அதோட நான் முடிச்சுக்கிறேன் நான். ஸோ நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. திருநாவுக்கரசு, கேசவராம் இண்டஸ்ட்ரி, அதை பற்றி நான் சொல்லிட்டேன் நான். வெங்கட் ரமணன், கேன் யூ டெல் அபவுட் ராஜரத்தன் குளோபல் வயர்ஸ்? ஓகே. பயோகான் பற்றி சொல்லுங்கள். இது வரைக்கும் நான் பயோகான் எடுத்து பேசவே இல்லை. ஸோ ஃபார்மசூட்டிக்கல்ஸில் நிறைய பேசணும். அண்ட் முருகன் பீட்டருங்கிற கேட்டிருக்காரு, கமால் செலோ வேர்ல்டு ஷேர் ஒனாப்ளி இன் தர் சம் ப்ராடக்ட், இட் இஸ் அ B2C பிஸ்னஸ் பட் ஸ்பெசிஃபிக்லி யூ புட் வீடியோ இன் திஸ் கம்பெனி அப்படின்னாரு. சரி, டெஃபினட்டாக ட்ரை பண்ணுறோம். சாம் சுந்தர், சியேட்டர் இன்வெஸ்ட் பண்ணலாமா ஃபார் அப் டு 30 இயர்ஸ்? ஓ காட், அவ்வளோ வருஷம். ஓகே, டெஃபினட்டாக. கேசவராம் மர்ஜர் பற்றி சொல்லுங்கள். ஓகே, அதை பற்றி இப்போ சொல்லியிருக்கேன், பட் டீப் டைவ் பண்ணல. குட் ஆஃப்டர்நூன் குருஜி, கேன் யூ ப்ளீஸ் டாக் அபவுட் த ஃபியூச்சர் ஆஃப் அவான்டல் ஷேர்? அதையும் பண்ணலாம். ஏர்ன் அண்ட் ட்ராவல், வில் த 5 ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் அஃபெக்ட் மார்க்கெட் ஃபார் அ ஷார்ட் டேர்ம்? ஒன்றுமே இருக்காதுங்க, ஒரு இம்பேக்டும் இருக்காதுங்க, யார் வின் பண்ணாலும் ஒன்றும் இருக்காதுங்க. எலெக்ஷனுக்கும் இதுக்கும் இது கிடையாதுங்க. ஸ்டேட் எலெக்ஷனுக்கும் ஷேர் மார்க்கெட்டும் எந்த வித இம்பேக்ட் இருக்கும்? இன்ஃப்ளேஷனுக்கும் எலெக்ஷனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் உண்டு. அண்ட் இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாக இருந்தால் ரூலிங் பார்ட்டியே காணா போயிடும். வீனர் டெக் பையிங் டாட்டா ஸ்டீல் ஸ்டாக் SIP அப்படின்னு சொல்லியிருக்காரு. கவி தாமரை,
கோவை மெடிக்கல் பற்றி லாஸ்ட் டைமே கேட்டிங்க, போடலாம். கேசராம் இண்டஸ்ட்ரி, அப்புறம் ராஜ் வெங்கட்ரமணன் கேன் பி அட்ரஸ் அண்ட் செரா இன்ஜினியரிங் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸஸ். அப்பார் இண்டஸ்ட்ரி பற்றி சொல்லுங்கள். அது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டேங்க, அதுக்கு ஏற்கனவே ஒரு பாருங்கள் நீங்கள் டைம் கிடச்சா. ஐ திங்க் Q1க்கு அப்புறம் போட்டோம், Q2க்கு அப்புறம் போடல. அப்புறம் கிருஷ்ணாக்கு விச் செக்டார் வில் கெட் பெனிஃபிட் இஃப் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ரெடியூஸ். எல்லா இண்டஸ்ட்ரி, ஆயில் இண்டஸ்ட்ரின்னா எல்லா இந்த என்டையர் எக்கானமியே வில் கெட் அ பூஸ்ட்டுங்க. ஆயில் இல்லாத இண்டஸ்ட்ரி, அதோட இம்பேக்ட் இல்லாத இண்டஸ்ட்ரி என்னங்க? ஸோ ஏறினாலும் அஃபெக்ட் ஆகும், இறங்கினாலும் அஃபெக்ட் ஆகும். ஸோ இண்டிவிஜுவல்ஸே சிவியர்லி அஃபெக்ட் ஆகும். நம்மக்கிட்ட பணம் சர்ப்ளஸ், இப்போ ஆயில் ப்ரைஸ் குறைச்சிருந்துச்சுன்னா நம்மக்கிட்ட சர்ப்ளஸ் பணம் இருக்குல்ல, நம்ம எல்லாம் போய் வாங்குவோம். ஸோ எல்லா இண்டஸ்ட்ரியும் அஃபெக்ட் ஆகும். ஸோ பிரசாந்த் குமார், டாட்டா பவர், SDV அண்ட் லாங் டேர்ம். ஓகே, யுவராஜ் ரமணி, அப்புறம் VNR டெக், அப்புறம் கிருஷ் கண்ணன், மோகவண்ணன் பிச்சை, REC PFC பற்றி கேட்டார். ரீசெண்டாக வீடியோ போட்டிருக்கோம், பாருங்கள். சதீஷ்குமார், VNR டெக், ஹரி வினோத், NS ஸ்கொயர் ஃபுட்ஸ், தமிழன். ஓகே, ஸ்கொயர் ஃபுட்ஸ், NS ஸ்கொயர் ஃபுட்ஸ், ரமேஷ் ஷா, சரவணன் கோவிந்தராஜன், அப்புறம் சிவாசேகர், மோகன்குமார், தென் அனீஷ், சரவணன். கார்பன் பிளாக் டிமாண்ட் பற்றி சொல்லுங்கள் சார். ஓகே, அண்ட் செந்தில், எஸ் வணக்கம் குருஜி. இஸ் இட் டைம் ஃபார் ஃப்ரெஷ் பை ஆர் ஷல் பி ஹோல்ட் அண்ட் வெயிட்? கேன் பை ITC பேங்க் ஆஃப் பரோடா அட் திஸ் ப்ரைஸ். அதாவது ஆயில் ப்ரைஸ்லாம் குறைய போகுதுங்க. வெனின்சுலா இஸ் கம்மிங் டு த மார்க்கெட்டு. ஸோ அதனால் வென் த ஆயில் ப்ரைஸ் குறைஞ்சாலே இந்தியாவுக்கு நல்லா கொண்டாட்டம். இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிட்ருக்கு. ஸோ பாருங்கள், லாஸ்ட்டு குவார்ட்டர் டேட்டா, இது GDP டேட்டா பாருங்கள். இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் க்ரோத்து. அண்டு பட் இந்த இப்போ பார்த்திங்கன்னா தெர் இஸ் ஸ்லாக் டிமாண்ட் இருக்குது. பட் வந்து கிரேட் சான்ஸ் இந்தியா வில் டூ வெல்ங்க. இங்கே வந்து இது வந்து ஒரு ஒயாசிஸ் இன் அ டெசர்ட் தான் சொல்லணும். நம்ம வந்து ஒரு மாறுபட்டு தான் இருப்போம், வேறுபட்டு இருப்போம். அண்ட் மித்த கண்ட்ரியை கம்பேர் பண்ணால், ஏன்னா இங்கே இன்டர்னல் டிமாண்டே அவ்வளோ இருக்குது. நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டியது கூட அவசியம் இல்லை. இதே வந்து ஒரு பெரிய பூஸ்ட்டு நமக்கு. ஸோ அதனால் இண்டஸ்ட்ரி வந்து ஃபோக்கஸிங், எந்தெந்த இண்டஸ்ட்ரி இந்தியாவை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோ அந்த இண்டஸ்ட்ரியெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணும். ஸோ சரவணன், ஃபிலிப்ஸ் கார்பன் பற்றி சொல்லுங்கள். ஓகே, அண்டு யூனியன் பேங்க் லாங் டேர்ம்க்கு பை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்கேன். நான் ரீசெண்ட் டைமில் யூனியன் பேங்க் பற்றி பார்க்கல. ஸோ ERT நவ் இன்ஃபோ, அதை கடைசி கொஸ்டின் கேட்டிருக்காரு. ஸோ தேங்க்யூ வெரி மச், தேங்க்ஸ் ஃபார் லிஸ்னிங். அண்டு ஹோப்ஃபுல்லி வந்து வீரா வந்து ஜாயின் பண்ணுவார்னு நினைக்கிறேன் அடுத்த வாரத்தில். ஸோ அடுத்த வாரம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அப்புறம் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க, நிறைய கம்பெனி பற்றி கேட்டிருக்கீங்க. அந்த கம்பெனிலாம் வில் டூ இட். பட் வந்து இந்த நிறைய ஸ்டாக்கை பற்றி நான் சொல்லியிருக்கேன். அண்டு இது எல்லாமே என்னுடைய பர்சனல் வியூ. அதனால் ஐ எம் நாட் அ செபி ரெஜிஸ்டர்டு அட்வைசர். அதனால் நீங்கள் வந்து நான் சொன்னதை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு டீப் டைவ் பண்ணுங்கள். டீப் பண்ணிவிட்டு அப்புறமேல அது பிடிச்சிருந்தா அதை வாங்குங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே போய் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக அது என்ன வேத வாக்கை எடுத்துகிட்டு அந்த ஷேரை போய் வாங்கிடாதீங்க. ஸோ இதுதான் என்னுடைய ரிக்வெஸ்ட்.